அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியில் மொகலாயை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மொகலாயை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஷெர்ஷா வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அக்பரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அக்பர்னாலே அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த முகலாய மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நாட்டோட அன்றாட நிகழ்ச்சி விவகாரங்கள் எல்லாமே பைராம் கானுடைய மேலாதிக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைராம் கான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைராம் கான்ன்றவர் அக்பருக்கு ஒரு பாதுகாவலராக அமைக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட சொல்லணும்னா முகல்ஸ் காலத்துல அவருடைய பவர் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி இருப்பாரு, ஒரு அரசருக்கு கீழே இருக்கிற ஒரு பிரதான அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருந்தாரு. இப்போ உண்மையிலே என்னன்னா, நீங்க மேபி ஜோதா அக்பர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அவருடைய டாமினேஷன் தான் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். எப்படின்னா, அக்பருக்கு விருப்பமே இல்லாத சில விஷயங்களை கூட வந்து பைராம் கான் வந்து செய்ய வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, பைராம் கான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படிதான் பண்ணணும். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னாக்கா, முகலாய வம்சத்துக்கு உண்மையா இருக்கணும். அது வந்து அவருடைய ஒரு பாதுகாவலர் வேலையை அவர் கரெக்டா பார்க்கணும். முகலாய பேரரசை விரிவுபடுத்தணும். இதுதான் அவருடைய பயங்கரமான ஒரு எண்ணமா வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதனால வந்து இவர் அதோடைய நோக்கத்துல தான் எல்லா வேலைகளையுமே செய்வார். இப்ப பைராம் கான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது அக்பர் ரொம்ப சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை, எல்லாமே கேட்டுக்கிட்டு எப்படி இருந்தாரு. அக்பர் வளர வளர வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சில விஷயங்கள்லாம் வந்து சரியா படலை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பைராம் கான சில விஷயங்களை வந்து அவர் அலோவ் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பைராம் கான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவில பாத்துறதுனால தெரியும், எடுத்ததுமே காட்டுறது இரண்டாவது பானிபட் போர் தான். 1586 நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த போர்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க, பைராம் கானோட டாமினேஷனை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் இவர் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பைராம் கானை அவர் என்ன சொல்லிடுவார்னா, புனித யாத்திரை போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்பர் அனுப்பிடுவார். அப்படி அனுப்புறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, சில சூழ்ச்சமர்களால் ஒரு நம்ம 11th புக்கில் ஒன்று போட்டிருக்கோம், 7th புக்கில் ஒன்று போட்டிருக்கோம். 7th புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ஆள் அனுப்பிச்சு அவர் அனுப்பிட்டு அவருக்கு பின்னாடி ஆள் அனுப்பிச்சு கொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சில ஷியா பிரிவு முஸ்லீம்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுல எது கொடுத்திருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுல எது வேணாலும் அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்போ அக்பர் ஏன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரேட்டுன்னு சொல்றதுக்கு அவருடைய படையெடுப்புகள், அவரோட ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பானிபட் போர் தான். இரண்டாம் பானிபட் போர் ஃபேஸ் பண்றாரு. முதல் பானிபட் போர் 1526 30 வருஷம் கழிச்சு 1556 ரெண்டாவது பானிபட் போர். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அக்பர், இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹேமச்சந்திரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு அரசர்களுக்கும் தான் வந்து இப்போ வந்து பிரச்சனை நடக்குது. இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சுவலி ஹெமூக் சைடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வார் க்ளோஸா போயிட்டு இருந்துச்சு. அவர் தான் வந்து ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு. முகலாயர்களுக்கு கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவிலேயே காமிச்சிருப்பாங்க, ஒரு வீரர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்பு விடுவாங்க. அந்த அம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹேமச்சந்திராவோட கண்ணை குத்திடும். அதனால அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை விட சிறப்பா அந்த படையை யாரும் வழி நடத்துறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியா கொஞ்சம் அக்பர் ஜெயிச்சிடுற மாதிரி இருக்கும், ஹேமச்சந்திரா தோத்துடுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த படைக்கலன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த படம் ஐ மீன் அந்த போர் முடிஞ்சிட்டு இருக்கிறப்பவே அக்பர் வந்து ஹேமச்சந்திராவை கொல்ல வேணாம்னு சொல்லுவார். ஆனா பைராம் கான் என்ன சொல்லுவார்னா, இவ்வளவு வீரர்கள் முன்னாடி நீங்க ஹேமச்சந்திராவை கொன்னாதான் வந்து ஹெமுவை கொன்னாதான் நம்ம வீரர்கள் எல்லாருக்கும் உங்க மேல மரியாதை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேமுவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொல்ல வச்சிருவார். ஸோ இதுதான் வந்து அக்பர் கிட்ட வந்து கொஞ்சம் பிடிக்காது. அவருக்கு வந்து உயிர்களை கொல்லக்கூடாது. இப்ப சில விஷயங்கள் எப்படின்னா, முதல்ல ஒரு தடவை சொல்லுவோம் நம்ம கூட இணைஞ்சிக்க சொல்லி, அப்படி இணைஞ்சிக்காத பட்சத்துல அவங்களை என்ன பண்ணிக்கலாம், அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம படையெடுத்து போகலாம் இப்படின்ற முறைதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அக்பருக்கு இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பைராம் கான் அக்செப்ட் பண்ணிக்கல. இதுதான் நாளடைவில் வந்து ரஜபுத்திர அரசர்கள் எல்லாரையுமே வந்து கைப்பற்றிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி அவருக்கு அதுக்கப்புறம் விட்டுட்டார். அக்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு வளர்ப்பு தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருப்பாங்க. வளர்ப்பு தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் வந்து இப்படி இவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருப்பாங்க, அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாபர் நாமாவையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? துருக்கிய மொழிகள்ல பாரசீக மொழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழிபெயர்த்திருப்பார். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, நம்ம 11th புக் நீங்க படிக்கிறப்ப அதுல டீட்டெயில்டா இருக்கும். ஸோ இவர் அந்த அக்பர் வந்து அந்த வளர்ப்பு தாய்க்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ வளர்ப்பு தாய்க்கு கீழே இருக்கிறதுனால
அவருடைய ஆட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து இந்த பெண்ணுக்கு கீழே இருக்கிற ஆட்சி, பாவாடை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அந்த அப்துல் ரஹீம் கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவருக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரை கொல்றதுக்கு உத்தரவு போட்டுருவார். இதை பார்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வளர்ப்பு தாய் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இறந்து போயிடுவாங்க. இதுதான் அவரை பத்தின ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அக்பர் படையெடுப்புகளை நடத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த படையெடுப்புகள் எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து வெற்றி தான். அதுலயும் குறிப்பா வடமேற்கு பகுதிகளில். சரிங்களா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்ப பாருங்க, மத்திய இந்திய பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ராணி துர்காவதியை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா, மத்திய இந்திய பகுதியில. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவில் வந்து அகமது நகர் அரசோடைய பகர ஆட்சியாளரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசர் இருந்திருப்பாங்க, ராணி சந்து பிவி. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஒரு ரியல் ரூலரே கிடையாது. இவங்க வந்து ஒரு கவர்னரா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இவரை படையெடுத்து ஜெயிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்பருக்கு ஒரு ஒரு டாட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இவங்க அமைதியா ஒரு பக்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அது அவங்க ஒரு ஒரிஜினலான ரூலரும் கிடையாது, அவங்கள போயிட்டு ஒரு படையெடுத்து ஜெயிச்சிருக்காருன்னு அது அவருக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். அதுதான் இது ராணி சந்து பிவி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடம்னு கேட்டாக்கா தென்னிந்தியாவோட அகமது நகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு அமைதி உடன்படிக்கை மட்டும் செஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு கீழே வர்றது ரொம்ப வந்து இது பண்ணல. ஓகேங்களா. ஸோ அடுத்தது சித்தூர், ரந்தம்பூர் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கைப்பற்றினாரு. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா ராணா உதய் சிங். அக்பருடைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரோட படையில இருந்ததுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரஜபுத்திரர்கள் தான். ஏன்னா இவர் ரஜபுத்திரர்களுடைய கொஞ்சம் நட்புறவு வந்து அதிகமாக கொண்டுட்டு இருந்தாரு. ஏன்னா இவருடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹர்காபாய். இவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ரஜபுத்திர இளவரசி தான். ஓகேங்களா, ஆம்பர் நாட்டு இளவரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அக்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரஜபுத்திரர்களுடைய நட்புறவு கொள்கிறதுக்காக எல்லாருக்கும் அந்த ஆஃபர் எல்லாம் பண்றாரு. எல்லாருமே ரஜபுத்திரர்கள் எல்லாம் அவருடைய கொடைக்கு கீழே வர்றதுக்கு தயங்குறாங்க. பட் நிறைய ரஜபுத்திர அரசர்கள் அதை ஏத்துக்கவும் செய்யறாங்க. அதுல ஏத்துக்கிட்ட ஒருன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பர். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த ஹர்காபாய். இவங்களதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அக்பருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை மாத்திட்டு அவங்க வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களே கூடவே. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதனாலதான் வந்து நிறைய ரஜபுத்திரர் படை தளபதிகள் வந்து அக்பரோட அவையில இருந்தாங்க. ராணா உதய் சிங் அவர் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அடுத்த ரொம்ப முக்கியமான போர் 1576 ஹல்திகாட் போர். ஓகேங்களா, இது யார் யாருக்கு நடக்குதுன்னா இன்னும் ரஜபுத்திரருக்கு தான், ராணா பிரதாப் சிங் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்பருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்பர் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருவாரு. ராணா பிரதாப் சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தோத்து போயிடுவார். அங்க வந்து ராணா பிரதாப் சிங் வந்து சேட்டா குதிரையில வந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுவார். பட் ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரஜபுத்திரர்களை இவர்கிட்டயும் ரஜபுத்திர தளபதிகள் தானே இருக்கிறாங்க, அதனால விட மாட்டாங்க, போய் பிடிச்சி கொண்டுடுவாங்க. அடுத்தது இதை பாருங்க, ரஜபுத்திர அரசுகளை இணைத்து பேரரசை விரிவுபடுத்தினார். இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவரோட பாயிண்ட்ல இருந்திருக்கும். இதை தாண்டி வடமேற்கு பகுதிகளில் அவர் எதை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, இதான் அவருடைய ஆட்சி பரப்பு. காஷ்மீர் 1586 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிடிச்சிருப்பாரு. அடுத்தது லாகூர், முல்தான், கந்தகார், காபூல் இந்த வடமேற்கு பகுதிகள் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா பானிப்பட்டு, டெல்லி, ஆக்ரா இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கிறதா. அதை தாண்டி நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா சவுத்துல பாக்குறப்ப காந்தேஷ், பெரார், அகமது நகர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான இடம். காபூல், கந்தகார், அடுத்தது முல்தான், லாகூர், காஷ்மீர். காஷ்மீர் 1586 யூசுப்னு ஒரு ரூலர்கிட்ட இருந்து அவர் பிடிங்கிருப்பாரு. அடுத்தது அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ரொம்ப நிறைய மத்திய இந்தியா, அதாவது இந்தியா முழுக்க ஒரு பயங்கர பிராக்டிஸ் ஆயிட்டு இருந்த இந்த ஜிசியா வரி 1563 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கேன்சல் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் வந்து இந்துக்கள் யாரும் ஜிசியா வரியை கட்ட வேணாம். இந்துக்கள்ல காமனா யாருமே ஜிசியா வரியை கட்டவே வேணாம். 1564 இந்து பாத யாத்திரை வரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேன்சல் பண்ணிடுவார். அதாவது இந்த பஞ்சாப் பகுதிகள் கிட்ட இந்த இடத்துலலாம் இருக்கிற எல்லாருமே இந்து கோயில்களுக்கு போயிட்டு பாத யாத்திரை பண்ணி அவங்களுடைய வழிபாடு செய்யறதுக்கு அவங்க வரி கட்டணும். கிட்டத்தட்ட அரசுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸாவே வந்து இதுதான் இருந்துச்சு. இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்பர் வந்து இல்ல, இது யாரும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டாரு.
ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை பீக்குக்கு கொண்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு மதத்தை வழிபடுறதுக்கு இந்த ஊரில் ஒருத்தவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதுக்கே ஒருத்தவங்க வரி கட்டுறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு நல்ல ஆட்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அதுக்கு இது பண்ணாரு. ஸோ இந்த 2 நடவடிக்கைகளுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த பட்டமே கொடுக்குறாங்க. உண்மையான பேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முதல்ல. ஸோ ஜலாலுதீன் முகமது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்பருடைய பேர். அதுக்கப்புறம் தான் அவருடைய பேரு ஜலாலுதீன் முகமது அக்பர். அக்பர்னா அனைவரோட மேலானவர், இல்லை ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனாலதான் அதுக்கப்புறம் அக்பர்ன்ற பட்டமே அவருக்கு வந்திருக்கும். அக்பர்னே அதுக்கப்புறம் அவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மத சகிப்புத்தன்மை கொண்டவர். நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ரஜபுத்திரர்களுடைய அந்த திருமண உறவுகளா இருக்கட்டும், எல்லா உறவுகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த ஒரு நட்புறவை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்தவங்க யாரையுமே அவர் எதிர்த்து கடைசி வரைக்கும் போகவே இல்லை. ஓகேங்களா? அதை தாண்டி அவருடைய கோட்டைக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கோவில்கள், அவங்க அரசிகள் எல்லாமே கும்பிடுறதுக்காக கோவில்கள் கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வரிகள் கேன்சல் பண்ணது இதுலேயே தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒரு மத தன்மையோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தீனே இலாஹி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1582 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வந்திருப்பாரு. இது புதிய மத கொள்கை. ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசு மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கிடையாது, இது அரசு மதம்லாம் கிடையாது, அவரு உருவாக்கி இருப்பாரு இது மாதிரி ஒரு மத கொள்கை. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லாத்து பின்னாடியும் ஒரு அமைதின்ற ஒரு விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஒரே விஷயத்த தான் சொல்ல வராங்க அப்படின்றதான் இந்த தீனே இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம 1575 தான் இபாதத் கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உருவாக்கியிருப்பாரு. இது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அலௌடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பின்னால எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பங்கேற்கலாம். அதாவது மத ரீதியான ஒரு கூட்டம் இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் முடிவெடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த இபாதத் கானால கூட்டம் போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு லைட்டா ஒரு பள்ளிவாசல் அமைப்புல இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் தான். ஓகேங்களா? இது ஒரு மத கூட்டம் நடக்கிற ஒரு இடம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்த நிர்வாகம், வரி வசூல், ராணுவம், இது எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்களா புதுமையாக கொண்டு வந்தாரு. நம்ம போக கொஞ்சம் அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தது, நில வருவாயில சீர்திருத்தம் கொண்டு வந்தது, இது எல்லாத்துக்குமே இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். ஓகேங்களா? அடுத்தது ஜஹாங்கீர். ஓகேங்களா? ஸோ ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் அக்பர் கடைசி காலத்துல அவர் உடல்நிலை இல்லாம தான் வந்து சரியில்லாம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இறந்து போவார். அவரு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருந்திருப்பாங்க, அபுல் ஃபசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவர் வந்து அக்பருடைய அவையில வந்து ஒரு அறிஞராகவும் கலைஞராகவும் இருந்துகிறது இல்லாம அவருக்கு அக்பருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா, ஜஹாங்கீருக்கு ஆக்சுவலி சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதனால அவர் அந்த ஒரு அடிக்ஷன்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு அபுல் ஃபசலை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொலை பண்ணிடுவார். இப்ப வேற யாராவது இருந்தாக்கா அக்பர் டக்குன்னு தண்டிச்சிடலாம். ஸோ மகனா போயிட்டான், அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜஹாங்கீருக்கு அவர் ஒரு தண்டனை என்ன கொடுக்குறாருன்னா, அவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஆட்சியே வரக்கூடாது, அவங்க சிறையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாரு. ஜஹாங்கீருடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சலீம். எங்களை உலகனே கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஹாங்கீருடைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பொருளாகும். அடுத்தது அக்பரோட மகன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கலை இயற்கையையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா விரும்புறவர். அதாவது சார்பாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். நம்ம கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்போம். இந்த தோட்டத்துல 4 பாகமும் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த 4 பாகமும் இது வழிபாதையா இருக்கிறது, இந்த ஊத்து இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற இந்த சார்பாக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அடுத்தது இவருடைய மனைவி நூர்ஜஹான். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னாக்கா மெஹருன் நிசா. நூர்ஜஹான்னா உலகின் ஒளி என்று பொருள். நூர்ஜஹான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் 2வது கணவர் தான். அவங்களுக்கு முதல்ல ஒரு கணவர் வந்து திருமணமாகி இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நூர்ஜஹான் ஆக்சுவலி வந்து ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா
ஜஹாங்கீர் வந்து அவங்களுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க மயங்கி அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை விட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீர் காலத்தில் நடந்த பெரிய மிஸ்டேக்கு. இது யாருக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய 2 பசங்களுக்கே பிடிக்கல. குஸ்ருவும் இன்னொன்று குர்ரம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குஸ்ருவை வந்து போய் பார்த்தீங்கன்னா போயிட்டு பிடிச்சிட்டு வர்றதுக்கு போக விட்டுறாங்க. ஓகேங்களா? போக விட்டு நீ வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னாக்கா குஸ்ருவை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொன்னுடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜஹாங்கீரை மயக்கிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்சி செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவருடைய படை தளபதி ஒருத்தருக்கும் ரொம்ப பிடிக்கல. அடுத்தது இந்த குர்ரம்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிக்கல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜஹாங்கீருக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புரட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நூர்ஜஹான் ரொம்ப தந்திரமாவே வேலையை பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய சகோதரரை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசவைக்குள்ள கொண்டு வராங்க. அதே சமயம் அவங்களோட அவரோட சகோதரோட மகள் அர்ஜிமந்த பானுபேகம் இவனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா குர்ரம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பேசி முடிக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பையன் நம்ம வசமே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஆக்சுவலி ஜஹாங்கீர் ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதி சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஆக்ரா கோட்டையில இருந்து யமுனை நதிக்கரை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நீதி சங்கிலி இருக்குமா. இதுக்கு நடுவில் எல்லாருக்குமே நீதி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஆனால் அது வந்து அவரே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டார். இவர் வந்து 5வது சிக்குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொலை பண்ணியிருப்பாரு. குரு அர்ஜுன் தேவ்னு சொல்லுவாங்க. இந்த சிக்குருவை கொலை பண்ணிட்டதுனால முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்குமான ஒரு எப்படி சொல்றது பகைமை வந்து இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து தான் அப்படியே அடுத்தடுத்து வர்ற அரசர்களுக்கும் சீக்கிய குருக்களுக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் வரவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து தூதர் தாமஸ் ரோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவுக்கு வருகை புரிந்து வணிக ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருப்பார். இதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வர்ற ஃபர்ஸ்ட் டைம் முகலாய மன்னர்களை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கு அரசர் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் மட்டும் தான் தராரு. ஓகேங்களா? லேண்ட் எதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா தரவே மாட்டார். ஓகேங்களா? ஜஸ்ட் வியாபாரத்தை வச்சிங்க அப்படின்னு பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இதுதான் ஜஹாங்கீரை பத்தின ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இவர் எப்படி சொல்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நூர்ஜஹானுடைய பேர்ல அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாணயங்களை வெளியிட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய உருவம் பதிச்சா மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டுன்னு. இதெல்லாம் தான் வந்து இன்னும் கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி குஸ்ருவை கொலை பண்ணியாச்சு. ஒரு பையன் தான் போயிட்டான். இன்னொரு பையனையும் அப்படி இழந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க நினைச்ச மாதிரி இந்த அர்ஜிமந்த பானுபேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குர்ரமா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. குர்ரமா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நூர்ஜஹானா அறவே வெறுக்கிறாரு அப்பையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஜஹாங்கீரே ஆட்சிக்கு வருவாரு. ஸோ ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆட்சி பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இறந்துருவாரு. இறந்துறதுக்கு அப்புறம் அவருடைய பையன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஆட்சியாளராக வருவான். அந்த ஆட்சியாளர் வேற யாரும் இல்லை, இந்த குர்ரம்னு சொல்லிட்டு இருந்தாலே அவ்வளவு நேரம் அது வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகானுடைய உண்மையான பேர். ஜஹாங்கீர் கட்டின ஒரு முக்கியமான பில்டிங் அப்படின்னா இதிமத் உத்தௌலா. தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே வெள்ளை பளிங்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூஸ் பண்ண ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இதிமத் உத்தௌலா தான். நூர்ஜஹானுடைய அப்பாவோட கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சரி ஷாஜகானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருவார் இல்லையா? தாஜ்மஹால் மட்டும் தான் நமக்கு மெயினா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அவங்களுடைய நம்ம இவ்வளவு நேரம் அர்ஜிமந்த பானுபேகம்னு சொல்றது வேற யாரும் இல்லை, மும்தாஜ் தான். ஓகேங்களா? 1632 அகமது நகரை கைப்பற்றுவார். அதை தொடர்ந்து பிஜப்பூர், கோல்கொண்டா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கைப்பற்ற ஆரம்பிச்சிருவார். இந்த டைம்ல மராத்தியர்களும் சைட் பை சைடா கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து மராத்திய போர் தளபதியா குறிப்பா ஷாஜி போன்ஸ்லே தான் இவருக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருந்திருப்பாரு. அந்த பக்கம் ஒரு பக்கம் மகன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சிவாஜி இந்த பக்கம் ஷாஜி போன்ஸ்லே முகலாயர்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பாத்தீங்களா? சிவாஜியுடைய தந்தை. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தக்கான அரசர் கிட்ட தான் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க. தக்கான அரசர் எது கீழே இருக்கு? முகலாயர்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருக்கு. 1657 4 மைந்தர்களுக்குள்ள வாரிசுரிமை போர் ஏற்படுச்சு. அதாவது அவருடைய பசங்களுக்குள்ள யார் யாருன்னா தாரோ, சுஜோ, முராத், அடுத்து வந்து